உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா? தப்பான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கா? உங்களால் அது மேலே கண்ட்ரோலே வைக்க முடியலையா? அப்போ இது உங்களுக்கான பதிவு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அங்கே பல ட்ரெயின்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே இருக்கும். ஆனால் நம்ம ஒன்றும் எல்லா ட்ரெயின்லையும் ஏற போகிறது இல்லைங்க. நம்ம ஊருக்கு ஒரு ட்ரெயினில் மட்டும்தான் நம்ம ஏற போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அளவே கிடையாது. ஆனால் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எது சரியான எண்ணமோ அந்த எண்ணத்து மேல மட்டும்தான் நம்ம ஈடுபாடும் கவனத்தையும் வைக்கணும். நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையில்லாத எந்த விதமான எண்ணங்களா இருந்தாலும் அதனை அப்படியே விட்டுறணும், கண்டுக்கவே கூடாது. அப்படி நீங்க கண்டுக்காம விடும் பொழுது அந்த எண்ணம் வந்தது தெரியாம போயிடும். இதுதான் மிகப்பெரிய ஈஸியான, ரொம்பவும் சிம்பிளான ஒரு டெக்னிக். இதை நீங்கள் அடுத்த வாட்டி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நெகட்டிவான தாட்ஸ் வருதோ அப்போ அந்த தாட்ஸ் மேலே நீங்கள் எந்த விதமான ஈடுபாடோ எந்த விதமான கவனமும் இல்லாமல் அதை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுடைய ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் வெற்றி.